படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால் நாங்கள் இந்த கதையில் ஒருத்தர் முக்கியமாக வேணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம வினோத் சாகர் அவர் உங்களுக்கு தெரியும், ராட்சசன், இப்போ இவர் வெளியே இருக்கிற மகாராஜா போன்ற படங்களில் வந்து கொஞ்சம் கொடூரமான வில்லனாக நடிச்சிருக்காரு. ஆமாம், ராட்சசன் பிச்சைக்காரனில் கூட ரைட்டுன்ற ஒரு கேரக்டரில் நடித்தார். அதில் தான் அவர் அடையாளம் காணப்பட்டார். அப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எங்களோட இந்த அரசி படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியீடு, இன்னும் ஒரு 2 மாதங்களில் படமும் வந்து வெளியிடுறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயாவோட வாழ்த்தோட படத்தோட மேக்ஸிமம் அதாவது 90% ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை விஐடியும் வேலூர் விஐடியும் தான். அருண் பாரதி ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நிலவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு, கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு, நானும் ஒரு பாடல் இந்த படத்தில் வந்து எழுதியிருக்கேன். திரைப்படத்துறைக்கு நான் முதல்ல பாடலாசிரியராக தான் அறிமுகமானேன். என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து ஏஆர்கே ராஜராஜா சாருங்கிறத நான் வந்து பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் இங்கே முக்கியமான ஒரு காரணம். அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு ஒரு 7 வருடமாக சினிமா துறையில் வந்து நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட முதல் தயாரிப்பான அரசி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கனவோடையே நான் இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஹீரோ ஓரியன்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஹீரோயின் ஓரியன்டல் ஃபிலிமை இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும். அரசியல நான் கடைசியாக தான் வந்தேன். நான் ஆஃப்டர் சூரிய கிரண் சாருக்கு அப்புறம் டிமேஷ்க்கு அப்புறம் தான் நான் இது உள்ளே வந்தேன். நான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டு ராஜராஜன் அண்ணன் என்னை சேர்த்துருக்காரு. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துக்கு வரான், அந்த வந்து பல பேருக்கு அவங்களுடைய வருங்காலமாக மாறுறான் அப்படின்ற ஒரு அழகான கதையை திரு விஜய் மில்டன் அவர்கள் நம்மளுக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற பொய்ட்டிக்கான கவிதைத்துவமான ஒரு டைட்டில் மூலமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய விஜயாண்டனி சார். பாருங்கள், ஒரு கருப்பு கலரில் பயங்கரமாக பிளாக் பெயிண்டிங்கோட அப்படியே பெயிண்டோட வந்திருக்காரு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஷூட்டிங்கில் இருந்தார். நான் சொன்னேன், சார் கரெக்டாக நம்ம 3:45 ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும், 4:15 4:30 ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து டைமில் வந்துருங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், பட் எப்படியாவது வந்துருந்தாரு. லாஸ்ட் மினிட் ஷூட் பண்ணிவிட்டு அவருடைய கடமை வச்சு பாருங்கள், லாஸ்ட் மினிட் ஷூட் பண்ணிவிட்டு மேக்கப் கழிச்சா 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துக்கிட்டார். நான் பார்த்தோடனே ஷாக் ஆகிட்டேன். என்ன சார் கலைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா? இல்லை சார், டைம் சொல்லிட்டே இருந்தீங்க, 3:45 இங்கே அசம்பிள் ஆகணும்னு நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்காகவே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விஜய் சார். இந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் டைமில் நம்ம கலந்துக்கணும், நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்கள் டைமில் வந்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது. அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அனுப்பினப்போ அவர் வந்து இன்ட்ரோல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் 2 புது சாங்கை சேர்த்தார். ரீ ரெக்கார்டிங்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக விஜயநேசர் சார் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு. படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த 2 போர்ஷன்ஸும் அவரே லிரிக் எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மழை பிடிக்காத மனிதன் ஒரு டைட்டில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோவுக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு வந்து விஜய் மில்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னப்பா அது உண்மையில சொல்கிறாங்க, அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன். ஸோ நான் உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது. நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது, கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது. அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன். பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ளே. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு.
அச்சு ராஜாமணி சாருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜய் ஆண்டனி சாருக்கும் நன்றி. அண்ட் இது படத்துக்கு ராய் அண்ட் ஹரி தஃபூசியா சப்போர்ட்டிங் சாங்ஸ் பண்ண அவங்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு தெலுங்கு வெர்ஷனில் சாங்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி. அதுவும் நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு தெலுங்கு வெர்ஷனும். அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் தனஜயன் சாருக்கும் நன்றி. ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸ் பிளானுமே வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்தந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாலி தனஞ்சயன்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பார் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட. யாராவது மிஸ் பண்ணுறேன் சார் ஆர்டிஸ்ட்டாக? இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண. பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா? கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணக்கூடிய பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன்ல ஒரு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார். இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு. படத்தோட இது சிங்கநல்லூர் சிக்னல், அதை வந்து ராஜான்ற ஒருத்தரை வச்சு நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம். அவர் புதுமுகம், பேர் ராஜா. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் திரைப்படத்தின் ராஜாவாக வருவாருன்றதுலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அண்ட் ஹீரோயின் வந்து பவ்யா திர்கா. பவ்யமாக இருக்காங்களேன்னு பார்க்காதீங்க, பிரபுதேவாவோட சேர்ந்து பட்டையை கிளப்பி அவங்களும் பயங்கரமாக ஆடி கலக்குவாங்கன்றதுல நம்பிக்கை இருக்குது. பிரபாகரன் சார் எடுத்தாருன்னா அது 100% ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஏன்னா அதாவது தேங்காய் டு பூசணிக்காய் என்ன பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வச்சுருப்பார். 90% ஷூட்டிங்க்கு வரமாட்டார், ஆனால் ஷூட்டிங்கில் என்ன நடக்குதுன்றது மட்டும் இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுருப்பார். ரெண்டாவது எங்கள் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறது, மாஸ்டர் வந்து டான்ஸர், டைரக்டர், ப்ரொடியூஸ் மட்டும்தான் மாஸ்டர் பண்ணல. மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 24 கிராஃப்டில் எல்லாரோடவும் சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண 25 வருஷத்துக்கு முன்னாடியே பேன் இண்டியா ஸ்டார்னு பார்த்தோம்னா அது வந்து பிரபுதேவா மாஸ்டர் தான். அவருடைய சாங்கே பேன் இண்டியா போச்சு. அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக வந்து இந்த டப்பிங்ன்றது மற்ற ஏரியாஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக மூவ் பண்ண ஆரம்பிச்சுது.
ஸோ மாஸ்டரோட எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு 5வது படமோ 6வது படமோ நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறது. முத்தமிழ் படைப்பகம் இவங்களோட லேபிளில் வந்து ஒரு நல்ல அசோசியேஷன் இருந்தது. நான் ஒர்க் பண்ணலனாலும் அந்த டீமோட ஐ வாஸ் ட்ராவலிங் க்ளோஸ்லி. தே பர்ஃபெக்ட் இன் எவ்ரி திங். எனக்கு அதான் அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். சொன்னபடி சொன்ன டேட் எல்லாமே அவங்க சைடில் வந்து தே ஹேட் அ வெரி குட் பிளானிங் அண்ட் வெரி குட் டீம். அண்ட் ராஜா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர், நம்ம மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து ஆனால் இப்போ தான் நடிக்கிறோம் கோட்டுக்கு அப்புறம் தான். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் மாஸ்டர். Prabhudeva sir, I always wanted to work with you and dance with you, and I got an opportunity. Thank you the whole team. நீங்கள் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஐ ஜஸ்ட் நீட் எவ்ரி ஒன்ஸ் பிளெஸ்ஸிங் ஹியர் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸ். ஐ எம் ஷுர் வி ஆல் ஆர் கோனா டூ பெஸ்ட். இந்த டீம் ஒரு நல்ல அவுட்புட் எடுத்து வரோம் டெஃபினெட்லி. பிரபு மாஸ்டர் கதை கேட்டு தான் பண்ணுவாங்க. என் படம் மட்டும் படித்து பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரகிள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டிகே, நானும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் டிஎஸ்பின்னு ஒரு படம். அவர் எப்பவுமே என்னை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்னை ஒரு மாதிரி இந்த கூட்டத்தில் ஒருத்தனை நம்புறதுன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அவர் என்னை ரொம்ப நம்புவார். அவர் மூலமாக நான் ஹரிஷ் சாரை மீட் பண்ணேன். ஹரிஷ் சார் ஃபஸ்ட் ஆஃப் தான் கதை கேட்டார். உடனே டக்குன்னு இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், நிறையா காம்போ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஒரு சூழலில் ஒரு கதை பிரபு மாஸ்டர் கேட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான ஆள்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ஓகே, சரி ஸ்கிரிப்ட் கொடுப்பா, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் என்னை மீட் பண்ணாங்க. ஓகே சொன்னாங்க. அவ்வளோதான். சம்டைம்ஸ் நம்மளை மேஜிக்காக ஒருத்தரை மீட் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில். அதுக்கப்புறம் அதுவாக ஒரு மேஜிக் நடக்கும். ஹீரோயினோட தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க இல்லைங்களேன், இந்த யங்ஸ்டர்ஸு இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களை பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆமாம், சூப்பர் சூப்பர். அண்டு ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் ஓ காட் எவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்டு. அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர் சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்ரீமன் கூட பண்ணுறோம். தேங்க்ஸ் ஸ்ரீமன். அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசில் குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு புரளி இருக்குது. அந்த மனசில் தீராத ஆசைகளால் தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. இதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணுன்னா அது வந்து ஹாரூனால் முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுக்கிறாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சோனியா அகர்வால் மேம் கூட பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருந்தது ஷூட்டிங். ஹருண் பற்றி சொல்லணுன்னா சொன்ன மாதிரி செம ஹியூமர் சென்ஸ் இருக்குது. ஆனால் படம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கும். இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபாக கூட இருக்க அவருக்கு சான்ஸ் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷுவர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் பேய் பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருண். ஏன்னா லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹி கிவ்ஸ், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம வி வென்ட் ஃபார் த ஃபிலிம். ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன்ஸ் மொத்தம் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். என்னோட டேரக்டர் சார் அருண் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல்.
அண்ட் மை என்டையர் டீம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரொம்ப ஃபன் ஃபில்டாக ஜாலியாக போச்சு. ஒரு ஹாரர் மூவினா எவ்வளோ சீரியஸாக இருக்கும், எல்லா சுச்சுவேஷனும் சீரியஸாக இருக்கும். ஆனால் இங்கே ஆஃப் கேமரா வந்தீங்கன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் மூவியுமே செம்ம லாஃப்டர் ஆகிட்டா. அண்ட் டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனாக இருக்கட்டும், சித்தார்த் விப்பனா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல. எல்லாமே நான் ஒரு 3-4 டைட்டில் கில்லில் கொடுத்தேன். அவைலபிள் இல்லை அவைலபிள், ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில், ஒரு டார்க் ஸ்டோரி அப்படி நம்ம டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிளாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் தான் 7G கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க, அவைலபிள் இருக்குது, நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் டைட்டில் வந்தது. ஆக்சுவலாக இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பேய் படம், காமெடி படம் மாதிரியெல்லாம் இருக்காது. காஞ்சூரிங் மாதிரி ரொம்ப ஹாரராகவும் இருக்காது. 13B மாதிரி ஒரு செட்டிலான ஃபேமிலி ஹாரர் படமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.